போதனாவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் போதனா வைத்தியசாலையில் தொடர் உயிரிழப்பு, மக்களுக்கு எச்சரிக்கை. அத்துமீறிய அர்ஜுனா எம்பி மீது விசாரணை ஆரம்பம். அரிசி விலை தொடர்பில் இன்று முதல் சுற்றிவளைப்பு நடவடிக்கை முன்னெடுப்பு. நாட்டில் ஏராளமான மதுபான சாலைகள் மூடப்படும் அபாயம். பிரான்சில் இலங்கை தமிழ் இளைஞன் சுட்டுக்கொலை, வெளியாகிய அதிர்ச்சி தகவல். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் திடீர் காய்ச்சல் காரணமாக 3 உயிரிழந்துள்ளனர். கிளிநொச்சியை சேர்ந்த ஒருவரும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த 2 உயிரிழந்துள்ளனர். அதன்படி பருத்தித்துறையை சேர்ந்த 40 வயதினையுடைய ஒருவர் சாதாரண காய்ச்சல், இருமல் அறிகுறிகளுடன் மந்திகை ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். அதே சமயம் காய்ச்சல், இருமல் அறிகுறிகளுடன் கிளிநொச்சி மருத்துவமனையிலிருந்து சேர்க்கப்பட்ட 28 வயதினையுடைய ஒருவரும் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். நாவட்குழி பகுதியை சேர்ந்த ஒருவரும் காய்ச்சல், இருமல் அறிகுறிகளுடன் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் 3 உயிரிழப்பிற்கு எலிக்காய்ச்சல் அல்லது உண்ணிக்காய்ச்சல் காரணமாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிரான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன. யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தியினால் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிராக முறைப்பாடு வழங்கப்பட்டிருந்தது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்குள் அனுமதியின்றி பிரவேசித்து தமது கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததுடன் தம்மை அச்சுறுத்தியதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவுக்கு எதிராக வைத்தியர் சத்தியமூர்த்தி யாழ்ப்பாண காவல்துறையில் முறைப்பாடு அளித்துள்ளார். அதற்கமைய அர்ஜுனா எம்பிக்கு எதிராக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக யாழ்ப்பாண போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கை அரசாங்கத்தினால் வழங்கப்படும் அதிகபட்ச விலைக்கு மேல் அரிசி விற்பனை செய்யும் வர்த்தகர்களை கண்டுபிடிக்கும் வகையில் இன்று முதல் சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட உள்ளதாக நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது. நேற்றைய தினம் அரிசிக்கான அதிகபட்ச விலையை உள்ளடக்கிய வர்த்தகமானி அறிவித்தலின் பிரகாரம் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக அந்த அதிகார சபையின் தலைவர் ஹேமந்த சமரகோன் தெரிவித்தார். புதிய அரிசி விலை அறிவிக்கப்பட்டுள்ள பின்னணியில் அதற்கு மேல் அரிசி விற்பனை செய்பவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். அத்துடன் வணிக சமூகம், உற்பத்தியாளர்கள் மற்றும் மொத்த விற்பனையாளர்கள் மற்றும் நுகர்வோர்கள் தங்கள் அரிசியின் அளவை நாங்கள் பகிரங்கப்படுத்திய விலைக்கு ஏற்ப வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அரிசி விற்பனையில் ஏதேனும் முறையற்ற அல்லது அதிக விலை இருந்தால் அவர்கள் அதை பற்றி முறைப்பாடு செய்யலாம். நுகர்வோர் அதிகார சபையின் 1977 என்ற இலக்கத்திற்கு மாவட்ட அலுவலகங்கள் மற்றும் நுகர்வோர் அதிகார சபையின் தலைமை அலுவலகத்திற்கு முறைப்பாடு செய்யலாம் என்றும் கூறியுள்ளார். மதுபான ஆலைகள் மற்றும் மதுபான கடைகள் வரி செலுத்தாததால் 2025ஆம் ஆண்டிற்கான மதுவரி உரிமம் வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாடளாவிய ரீதியில் சுமார் 4500 மதுபான நிறுவனங்கள் மற்றும் மதுபான சாலைகள் உள்ளதாகவும் தற்போது 2025ஆம் ஆண்டிற்கான உரிமங்களை சுமார் 200 பேருக்கு பெற்றுக்கொள்வதற்கான வரி அனுமதி அறிக்கைகளை உள்நாட்டு இறைவரி திணைக்களத்திடமிருந்து மதுவரி திணைக்களம் பெற்றுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. அத்தோடு இதுவரை செலுத்த வேண்டிய வரியை செலுத்தாதவர்களும் உரிய வரியை செலுத்தி அதற்கான தகுதிகளை பெற்று அனுமதி அறிக்கைகளை அனுப்புமாறும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். பாரிஸின் புறநகர் பகுதியில் கடந்த வாரம் 29 வயதான இலங்கை தமிழர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை முதுகில் சுட்டுக் கொல்லப்பட்ட 29 வயதான இளைஞனின் கொலைக்குரிய காரணங்கள் தெளிவாக தெரியவில்லை என பிரான்ஸ் போலீசார் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. உயிரிழந்த தமிழ் இளைஞன் இந்த சம்பவம் இடம்பெறுவதற்கு முன்னர் தனது நண்பர் ஒருவருடன் பேசிக் கொண்டிருந்ததாகவும் நண்பர் அங்கிருந்து அகன்ற நிலையில் இளைஞன் சுடப்பட்டதாகவும் போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தகவல் அறிந்த உடனடியாக அந்த இடத்திற்கு சென்ற அவசர கால சேவை பிரிவு பணியாளர்கள்
தரையில் குற்றுயிராய் கிடந்த இளைஞனுக்கு முதலுதவிகளை செய்த போதிலும் அந்த முயற்சிகள் பலனளிக்காமல் அவர் சிறிது நேரத்தில் மரணமடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கொல்லப்பட்ட குறித்த இளைஞன் வாடகை வண்டி ஓட்டுநராக பணியாற்றியதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் கொலைக்கான காரணம் வெளிவராத நிலையில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை www.todayjeffna.com என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம்.